பழங்களின் பெருமை மற்றும் ஊட்டச்சத்து பாடம். ஒரு பசுமையான தோட்டத்தில் பலவிதமான பழங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த தோட்டத்தில் மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு போன்ற பழங்கள் இருந்தன. ஒவ்வொரு பழமும் தன்னுடைய சுவையையும் சிறப்பையும் பெருமையாக நினைத்து கொண்டிருந்தன. ஒரு நாள் எல்லா பழங்களும் ஒன்று கூடி பேசத் தொடங்கின. முதலில் ஆப்பிள் பெருமையாக சொன்னது, நான் தான் மிகவும் ஆரோக்கியமான பழம். என்னுள் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அது செரிமானத்தை சீராக வைத்துக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. அதை கேட்ட மாம்பழம் சிரித்து, அப்படியா? ஆனால் என்னுள் விட்டமின் ஏ மற்றும் சி நிறைய இருக்கிறது. அது கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் நல்லது என்றது. வாழைப்பழம் உடனே சொன்னது, நான் தான் உடனடி சக்தி தரும் பழம். என்னுள் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. அது உடலின் சக்தியை உயர்த்தி தசைகளை பலமாக்குகிறது. திராட்சை மெதுவாக கூறியது, நான் சிறியதாக இருந்தாலும் என்னுள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய உள்ளன. அது உடலை நோய்களிலிருந்து காக்க உதவுகிறது. அப்போது ஆரஞ்சு சிரித்து, என்னை மறந்து விடாதீர்கள், என்னுள் விட்டமின் சி அதிகம் உள்ளது. அது சளி, காய்ச்சல் போன்ற நோய்களை தடுக்க உதவுகிறது என்றது. அனைத்து பழங்களும் தங்கள் சத்துக்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தன. ஆனால் ஒரு மூலையில் அமைதியாக இருந்த ஒரு சிறிய கொய்யா பழம் பேசத் தொடங்கியது. நண்பர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய சத்துக்களை பற்றி பெருமை பேசுகிறோம். ஆனால் உண்மையில் மனிதர்களுக்கு நாம் எல்லோரும் தேவை. ஒவ்வொரு பழமும் வேறு வேறு சத்துக்களை தருகிறது. எல்லாவற்றையும் சேர்த்து சாப்பிட்டால் தான் முழு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் மற்ற பழங்களுக்கு உணர்வு கொடுத்தது. ஆப்பிள் மெதுவாக சொன்னது, ஆம், நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. அந்த நாளிலிருந்து அந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. அவர்கள் தங்கள் சத்துக்களையும் பகிர்ந்து மகிழ்ந்தனர். சிறு அறிவுரை: ஒவ்வொரு பழத்திலும் தனித்தனி சத்துகள் உள்ளன. தினமும் பல வகை பழங்களை சாப்பிட்டால் உங்கள் உடல் நலம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உற்சாகம் மேம்படும்.